ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கிற வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் ரெசிபி பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குற மாதிரி க்ரன்ச்சியாக வீட்டில் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். கொஞ்சம் சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் போதும், சூப்பராக வரும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். அதுக்கு முதல்ல முட்டைக்கோஸ் வெட்டிக்கணும். இந்த முட்டைக்கோஸ் வெட்டும்போது இந்த ஸ்ப்ரிங் ரோல் நம்ம கடையில் வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மெல்லிஸாக வெட்டிக்கணும். ரொம்ப மெல்லிஸாக வெட்டிக்கணும். அதை அப்போ தான் அந்த ஸ்ப்ரிங் ரோலுக்கு அழகாக இருக்கும். அப்புறம் கேரட் எனக்கு அந்த மாதிரி வெட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது கத்தியால். அதனால நான் சும்மா ஒரு ஐடியா பண்ணி இந்த பீலரை வச்சு அதை மெல்லிஸாக சீவிக்கிட்டு அப்புறம் அதை கத்தியால் நல்லா மெல்லிஸாக வெட்டினேன். அந்த பீலரால் சீவினாலே கொஞ்சம் நல்லா தின்னாக வந்துடுது. அதை அப்படியே கத்தியால் நான் வெட்டிட்டேன். அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா தின்னாக வந்திருக்கு பாருங்கள், பீலராலேயே வெட்டி. அப்புறம் கேப்சிகம் எடுத்துக்கணும். கேப்சிகமையும் நம்ம அதே மாதிரி மெல்லிஸாக வெட்டணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதே மாதிரி இப்போது நம்ம பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி 3 எடுத்துக்கணும். பூண்டு, பச்சை மிளகா தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எடுத்துட்டா போகிறோம். இஞ்சி மட்டும் கொஞ்சம் குவான்டிட்டியில் நிறையா இருந்தால் தான் ஸ்ப்ரிங் ரோல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த டிஷ்க்கு ஆக்சுவலி வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டாங்க. வெங்காயம் யூஸ் பண்ணாமல் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது வெங்காயத்தாள் நல்லா சின்னதாக அதே மாதிரி வெட்டி அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் அதை தான் மிக்ஸ் பண்ணுறோம் அந்த வெஜிடபிள்ஸோட. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ரெடி. முட்டைக்கோஸ், கேரட் அண்ட் கேப்சிகம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் லைட்டாக ஆயில் விட்டுன்னு அதில் அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட கீழே ஆனியன்ஸ்லாம் வெட்டி வச்சுருந்தோம்ல அதை கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறம் அதில் நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் இஞ்சி போட்டுக்கணும். நான் நிறைய இஞ்சி இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால கொஞ்சம் நிறுத்தின்ட்டு மிச்ச இஞ்சியெல்லாம் அதில் போட்டுட்டேன். வெட்டி வச்சுருந்த பச்சை மிளகா போட்டுக்கிறேன். அப்புறம் கேரட்டை கொஞ்சம் கலந்துட்டு அப்புறம் கேப்சிகமையும் போட்டுன்னு நல்லா கலந்து. இந்த எல்லா ப்ராசஸ்லையும் ஆக்சுவலி நம்ம ஹீட்டை குறைக்கவே கூடாது. ஹீட் நல்லா கடாயில் ஃபுல்லாக இருக்கணும் ஹீட்டு. அப்புறம் கேபேஜை போட்டு நல்லா அதை கலந்துக்கணும். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். அப்புறம் 1 ஸ்பூன் ஆஃப் சோயா சாஸ், 1 ஸ்பூன் ஆஃப் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் சேஷ்வான் சாஸ், அப்புறம் 1 ஸ்பூன் சாட் மசாலா. சாட் மசாலா இஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். வேணும்னா போட்டுக்கோங்க, வேணான்னா நாட் நெசசரி. அப்புறம் லாஸ்ட்டில் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டு கலந்து இறக்கிக்க. அப்புறம் ஒரு கடாயில் நம்ம ஸ்ப்ரிங் ரோல் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயிலை ஹீட் பண்ணிக்கிறோம். ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் மைதா மாவு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஸ்லரி ரெடி பண்ணிக்கணும். ஸ்லரி அந்த ஷீட்டில் நம்ம ஃபில் பண்ணுவோம்ல ஸ்ப்ரிங் ரோலுக்கு, அந்த ஷீட்டை ஒட்டுறதுக்காக இது யூஸ் ஆகும். இந்த ஷீட் நான் கடையில் வாங்கினேன். இந்த ஷீட்டை எல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டியிருக்கோம். அதுலேருந்து நம்ம ஜாகிரதையாக ஒரு ஷீட்டாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ எனக்கு ஒரு ஷீட் வந்துச்சு கையில். அந்த ஷீட்டை இப்போ எடுத்து இதில் அந்த ஃபில்லிங்கை போடணும். போட்டுட்டு அதை கரெக்டாக ஸ்ப்ரிங் ரோல் ஷேப்பில் அதை நம்ம மடக்க போகிறோம். இப்போது அந்த உள்ளே இருக்கிற ஃபில்லிங் ஒரு விஷயம் நல்லா ஆறினத்துக்கு அப்புறம் தான் நம்ம அதில் போடணும். அதே மாதிரி அந்த ஸ்ப்ரிங் ரோல் பண்ணும்போது அதை நல்லா கொஞ்சம் டைட்டாக சுற்றிக்கணும். ரொம்ப லூஸாக சுற்றக்கூடாது, நல்லா டைட்டாக சுற்றிக்கணும். சுற்றிட்டு அந்த கார்னரில் ஸ்லரி வச்சு ஒட்டிக்கணும். எஸ், ஒரு ஸ்ப்ரிங் ரோல் ரெடி. அதே மாதிரி அடுத்த ஷீட்ஸில் நம்ம அந்த ஃபில்லிங்கை போட்டு ரெடி பண்ணணும். இந்த ஃபில்லிங்கை வச்சு ரோல் பண்ணும்போது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், நல்லா டைட்டாக ரோல் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெயில் போடும்போது அது பிரியாமல் வரும். இப்போது கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் அந்த ரோல்ஸை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கணும். எஸ், ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிறிஸ்பி ஸ்ப்ரிங் ரோல்ஸ் ரெடி. இது ரொம்ப ஈஸியாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ். ஈவினிங் டீ டைமுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு டேஸ்டி ரெசிபியோட மீட் பண்ணலாம். அண்ட் ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, சாவிஸ் சீக்ரெட் கிச்சனில் ஒரு சீக்ரெட், லவ் அண்ட் டேஸ்ட் டுகெதர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.